பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இது NOC எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். முதல் முடிச்சிருங்க பாருங்க. அவரு எங்க அவரை காமிங்க. அவரை கோவையில காந்திபுரம் பகுதியில செம்மொழி பூங்கா பணிகள் முறையாக முடிவடையும் முன்னாடியே அவசர கதியில முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. இதுல ஸ்டாலினும் அவரோட அமைச்சர்களும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா 2 நாளைக்கு முன்னாடி கோவையில அமைச்சர் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி கூட்டா சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகள்ல அனுமதி பெறாமல் அவசர கதியில பூங்கா திறக்கப்பட உள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம திணறிட்டாரு திமுக அமைச்சர் KN நேரு. பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இது NOC எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அடுத்ததா ஆக்டிங் அரசர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை அப்படியே சாஃப்டா டீல் பண்றேன்னு சொல்லிட்டு மிரட்டும் தோனியில பேசியிருக்காரு. எனக்கு அட்வைஸ் செய்யற வேலை எல்லாம் வேணாம், எதுவும் தெரியாம நாங்க இங்க கேள்வி எழுப்பவில்லைன்னு உறுதியுடன் செய்தியாளர் தெரிவிச்சதால வேற வழி இல்லாம அப்படியே 2 பேரும் எழுந்துட்டாங்க. உடனே தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை அள்ளும் வாகனத்துல உணவு வழங்கினது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்காம KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி தலை தெறிக்க தப்பி ஓடி இருக்காங்க. ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. அவசரப்படுத்தினாலும் வேகத்துக்கு பணி முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலை உள்ளதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணி இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. அவருக்கு தாங்க இருக்காரு. அவரை முதல் முடிச்சிருங்க பாருங்க. அவர் இங்கதான் எங்க அவரு இங்கதான் இருக்காரு. அதாவது எங்க அவரை காமிங்க. அவரை இது ஒண்ணும் புதுசு இல்ல. செய்தியாளர்கள் கேட்கிற நியாயமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம அவங்களையே திசை திருப்பி அவமானப்படுத்துற வகையில நடந்துக்கிறது திமுக அமைச்சர்களுக்கு கை வந்த கலை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.